இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சஸ்பென்ஸ் த்ரில்லர் நிறைந்த ஹோம் ஸ்டே அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் 2018 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தோட சக்சஸே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்த பேய் படங்களுடைய ஜோனல் கதை சொல்ற விதம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருந்திருக்கும். அந்த ஜோனல்ல இருந்து வேற மாதிரி சொன்ன கதை தான் இந்த கதை. அதனாலதான் இந்த படத்தோடைய சக்சஸே பெரிய பிளஸ்ஸா அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ வாங்க இந்த கதைக்குள்ள போலாம். ஒன்லைனர்ல சொல்லணும் அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்த படம் எல்லாமே பேய் விரட்டுறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா பார்த்திருப்போம். ஆனா ஒரு சேஞ்சுக்கு பேய் பிடிச்சவங்களுடைய பாயிண்ட் ஆஃப்ல இருந்து கதை இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெளிவா சொன்ன படம் தான் இந்த படம். இப்போ வாங்க இந்த படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் பின்ன அறையில இருந்து எந்திரிக்கிறான். நம்ம படத்தோட ஹீரோ இவன் தான். ஒரு நாள் நைட்டு முழுக்க செத்து போனவன் சொல்லி பின்ன அறையில வைக்கப்பட்டவன் சட்டுன்னு முழிக்கிறான். முழிச்சு அங்கிருந்து தட்டு தடுமாறி எந்திரிச்சு வெளியே வரான். அங்க இருக்கிற எல்லாரும் அவனை பார்த்து பயந்துகிட்டு அது இதுன்னு திணறிக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் ஒரு வழியா அவனை பிடிச்சு அவன் என்னடா அது உயிரோட இருக்கானேன்னு அவனுக்கு பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்றாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு ஒரு பெட்ல படுக்க வைக்கிறாங்க. திரும்பவும் நம்ம ஹீரோ கண் முழிச்சு பாக்குறான். அது ஒரு நடுராத்திரி. அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். ஃபுல்லா பயம் அவனுக்கு. அதே சமயம் லிப்ட் கூட ஒர்க் பண்ணல. வேற வழி இல்லாம அந்த ஹாஸ்பிட்டலோட ஜன்னல் வழியா குதிக்கலாமே அப்படின்னு எட்டி பாக்குறான். எட்டி பார்த்தவன் குதிச்சு தப்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பார்க்கல, குதிச்சு சூசைட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி பாக்குறான். அதே சமயம் வெளியில மழை படு ஜோரா கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. பில்டிங்ல இருந்து குதிக்கலாம் அப்படின்னு வெளியே வந்தவன் அந்த இருக்கக்கூடிய சன் ஸ்லாப்ல இறங்கி நின்னுக்கிட்டு இருக்கான். அந்த இடம் ஈரத்தினால நனைஞ்சதுனால வலிக்கிட்டு கீழே விழுவுறான். அப்படி விழுகிற காட்சியெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே கிராபிக்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. அப்படி அவன் விழுந்துகிட்டு கீழே போய்கிட்டு இருக்க சமயத்துல சட்டுன்னு பார்த்தா அந்த பில்டிங் வந்து ஒரு பெட் மாதிரி கீழே இருக்கு. அவன் அது மேலேயே உட்காந்துருக்கான். அவன் அங்கிருந்து கீழே குதிச்சு விழுந்திருந்தான் அப்படின்னா இந்நேரம் உடல் சிதறி இறந்து போயிருக்கணும். ஆனா அவன் அந்த கட்டடத்து மேலேயே ஏதோ பெட்டு மாதிரி ஜாலியா எந்திரிச்சு நின்றுகிட்டு இருக்கான். அதே சமயம் புவியீர்ப்பு விசைக்கு கம்ப்ளீட்டா வேற மாதிரி நிக்கிறானே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு எப்படி இந்த குழப்பம் இருக்கோ அதே மாதிரி தான் அவனுக்கும் அந்த குழப்பம் இருக்கும். அதே சமயம் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஜன்னல் எல்லாம் கிளீன் பண்ணக்கூடிய ஒரு கிளீனர் அவர் பாட்டுக்கு ஹாயா ஜன்னல் வழியா வெளியே திறந்துக்கிட்டு வெளியில வருவாரு. அவன் பாக்குறதுக்கு தரையில நடக்கிறது மாதிரியே பில்டிங்ல சைட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கான். அதே சமயம் உட்காந்து ஜாலியா அந்த ஜன்னலையும் தொடச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மிரண்டு போய் கிடக்கிறத பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல வராங்க. ரொம்பவும் திமிரு பிடிச்ச மாதிரி இருக்கான். வித்தியாசமா பிஹேவ் பண்றான். எப்படி நான் இந்த மாதிரி நடக்கிறேன், ஒரு பில்டிங்ல புவியீர்ப்பு விசையும் தாண்டி என்னால சைட்ல எப்படி நிக்க முடியுது, நீ என்னையா ஹாயா வந்து இப்படி அசால்ட்டா ஜன்னலை தொடச்சிட்டு இருக்க, நீ யாரியா அப்படின்னு கேட்டுட்டு இது என்ன கனவா இல்ல நினைவா அப்படின்ட்டு அவன்கிட்ட நம்ம ஹீரோ கேட்க அவன் பல்லாருன்னு ஒரு அரைவாங்க. அரைஞ்சிட்டு வலிக்குதுல ரத்தம் வருதுல இது கனவல்ல நிஜம் புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். யாரா இவன் அப்படின்னு பார்த்தா இவன் ஒரு ஏஞ்சலா இருப்பானோ அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தோணுதுங்க. என்ன காரணம்னா ஏன்னா அவன் பேச்சு நடவடிக்கை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோ ஏன் எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க அவன் என்ன சொல்றான்னா, நீ இப்ப இருக்கிறது இன்னொருத்தனுடைய உடம்புல, உன்ன மாதிரி ஆவிகளுக்கு இது கடவுளா கொடுத்த பிச்சை அப்படின்னு அந்த கிளீனர் சொல்றான். அதாவது அந்த ஜன்னல் துடைக்க வந்தான் பாத்தீங்களா, அந்த ஏஞ்சல் வந்து சொல்றான். இவனுக்கு ஒரு செகண்ட் ஆடி போயிருது. இப்பதான் இவனுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி வருதுங்க. நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அவன் ஆக்சுவலா ஒரு ஆவி. அந்த ஆவி தங்கி இருக்கிற உடம்பு ஆக்சுவலா இன்னொருத்தனுடையது. இன்னொருத்தருடைய உடம்புக்குள்ள இந்த ஆவி வரும்போது அந்த ஆவிக்கு சுத்தமா பழசு எல்லாமே மறந்து போயிருது. இதுல என்ன பார்க்கணும்னா, இந்த ஆவியோடைய பழசும் மறந்து போயிருது, அந்த பாடி இருந்தவனுடைய பழசும் மறந்து போயிருது. இந்த குழப்பத்தினாலதான் இவன் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்த புரிஞ்சிக்க முடியாததுனால சூசைட் பண்ணி இறந்து போலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவன் கேட்கறான், அப்ப நீ யாரியா அப்படின்னு கேட்க, நான் உன்னோட கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளீனர் சொல்றான். அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு சொத்து பத்தை பாதுகாக்கிறதுக்கு அந்த குழந்தைய பராமரிக்கிறதுக்கு எப்படி ஒரு கார்டியன் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஆவிக்கு இந்த கிளீனர் வந்து கார்டியனா இருக்கான். சரி ஓகே வளவலன்னு பேசிட்டு இருக்காத, இங்க வா, அப்படியே அந்த ஜன்னலை அப்படியே புடிச்சுக்கிட்டு தொங்குறது மாதிரி படுத்துக்கோ. ஏதோ ஒரு தடவை நீ இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை புரிஞ்சுக்க முடியாம சூசைட் பண்ற அளவுக்கு போயிருக்க, நான் காப்பாத்திட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண போனீங்கன்னா சாகட்டுன்னு சொல்லி நாங்க விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஓ இசம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கிருந்து அந்த ஆள் போயிடுறான். அவர் போனதுமே இப்பதாங்க இயற்கை மாதிரியே வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த புவியீர்ப்பு விசை அவனை பிடிச்சி கீழே இழுக்குது. பில்டிங்ல அப்படியே தொங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ நமக்கு கிடைச்ச இந்த 2வது வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை கெட்டியா பிடிச்சு அப்படியே ஒரு வழியா ஜம்ப் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்குள்ள குதிச்சுட்டான். குதிச்சவன் அப்படியே பாத்ரூம்ல போய் அவன் மூஞ்சியவே உத்து பாக்குறான். மலையில நனைஞ்சதுனால அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. அதே சமயம் மூஞ்சியை உத்து பாக்குறதுனால ஏதாவது ஞாபகம் வருமா அப்படின்னு ட்ரை பண்றான். எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. அன்னைக்கு நைட் அப்படியே முடியுது. விடிய காலையில ஒரு நர்சம்மா அவனுக்கு ஊசி போட வராங்க. அவன் நார்மலா நர்ஸ் ஊசி போட வர்றது மாதிரி வரலங்க, ஏதோ கத்தி எடுத்து குத்த வர்றது மாதிரியே வரா. இவன் அப்படின்னு அலறுவான். இப்போ அங்க இருந்த தண்ணியை தட்டி விட்டுறான். அப்படி தட்டி விட்டு அந்த தண்ணி இயற்கைக்கு அப்பாற்பட்டு அப்படியே அந்த இடத்துல மிதந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுவும் சாதாரண நர்ஸ் இல்லையா, வேற ஏதாவது இனத்தை சேர்ந்தவளா அப்படிங்கறதும் தெரியல. அவ இந்த உடம்பு உனக்கு பழகி போச்சா, இந்த உடம்பு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அவனை பார்த்து கேட்க, இவன் யாருமா நீயே, அந்த ஆள் மாதிரியே நீயும் ஒரு கார்டியனா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த நர்சமா அவன்கிட்ட ஒரு சாண்ட் கிளாக் மணல் மேல இருந்து கீழே கொட்டிக்கிட்டு இருக்கும். அந்த சாண்ட் கிளாக்க வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டு, இப்ப நீ தங்கி இருக்கிய இந்த உடம்பு ஒரு ஒத்திக்கு இருக்க மாதிரி, கிட்டத்தட்ட வீட்டை நம்ம எப்படி லீஸ்க்கு எடுப்போமோ அதே மாதிரிதான்
உனக்கு 100 நாளைக்கு மட்டும்தான் இந்த உடம்பு வந்து சொந்தம். அதுக்குள்ள இந்த உடம்புக்கு சொந்தக்காரன் எதுக்கு சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கறத நீ கண்டுபிடிக்கணும். அப்படி ஒருவேளை நீ அந்த உண்மையை கண்டுபிடிக்கல அப்படின்னா உன்னுடைய ஆத்மா மொத்தமா அழிஞ்சு போயிருன்னு மிகப்பெரிய குண்டை தூக்கி போயிட்டு அந்த நெசமா போயிடுறாங்க. நம்ம ஹீரோ இப்ப அந்த மணல் கடிகாரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மணல் மேல இருந்து கீழே கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த கடிகாரம் கம்ப்ளீட்டா அந்த மணல் மேல இருந்து கீழே கொட்டுறதுக்குள்ள இவன் அந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்கணும். அப்படி அவன் கண்டுபிடிக்கலன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிரும். அவன் அந்த கிளாக்கை எப்படியோ சுத்தி பார்ப்பான். தலைகீழா கவுத்து பார்த்தாலும் சரி, இல்ல சைட்ல வச்சு பார்த்தாலும் சரி, அந்த மணல் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். கொட்டிக்கிட்டு இருக்கிறது நிக்க மாட்டேங்குது. இன்னும் 98 நாள் தான் உனக்கு டைம் இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு அந்த நெசமா அங்கிருந்து போயிருச்சு. அப்படி போறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷனை போட்டு போறா. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தா, நீ ஒரு ஆவி அப்படிங்கறத யாருக்கிட்டையுமே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போட்டுட்டு அந்த அம்மா போக, அதுக்கப்புறம் தாங்க அந்த ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்த அந்த தண்ணியே கீழே கொட்டுது. அப்படியே அன்னைக்கு பொழுது போயிருச்சு. அடுத்த நாள் காலையில ஒரு டாக்டர் வந்து, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா, ஏதாவது பழைய நினைவுகள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆவி திருன்னு முழிக்குது. அந்த டாக்டர், என்னுடைய சர்வீஸ்ல இது மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்ல. 20 மணி நேரம் கிட்டத்தட்ட நீ பொணமா கிடந்த, அதுக்கப்புறம் திடீர்னு உயிர் வந்து இப்படி என் கண் முன்னாடி உட்கார்ந்து இருக்க. இனிமேலாவது இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற முடிவுகள் எல்லாத்தையுமே கைவிட்டுரு. இதெல்லாம் தப்பான முடிவு, கோழைத்தனமான முடிவு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து அட்வைஸ் பண்றாப்ல. அதே சமயம் அந்த ரூமுக்கு வெளியில இந்த பாடியோட சொந்தக்காரனுடைய அம்மா வந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த பாடிக்கு உடம்பு எல்லாமே சரியானதுனால அவனை அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புறாங்க. அந்த அம்மா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போகாம அவனோட கூட பிறந்த அண்ணனோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் அங்க தங்க வைக்கிறாங்க. அண்ணனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் இவனை போட்டுக்க சொல்றாங்க. எது ஏ ரூம்ல இவனை தங்க வைக்க போறியா அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு கோவம். நான் இவன் கூட தான் தங்கணுமா, அதுக்கு நான் என் ஃப்ரெண்ட் ரூம்ல தங்கிக்கிறேன் அப்படின்னு கோவமா போறான். ஆனா அப்படியெல்லாம் பண்ணலங்க. அன்னைக்கு நைட்டு அண்ணனும் தம்பியும் ஒரே ரூம்ல தான் படுத்து கிடக்குறாங்க. அடுத்ததா அந்த வீட்டுக்குள்ள இன்னொரு ஆள் இருக்காப்ல. அவரு நம்ம ஹீரோவோட அப்பா பொலத்துக்கு. தூங்குறதுக்கு முன்னாடி அவரையும் பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு தான் தூங்க போறாங்க. நடு ராத்திரி யாருக்கும் தெரியாம டப்புன்னு முழிக்கிறான். டப்புன்னு முழிச்சு அங்க இருக்க செல்ஃப் எல்லாத்தையும் நோண்டி பார்க்கறான். அந்த செல்ஃப்ல நிறைய போட்டோஸ் இருக்கும். எதுலையுமே இவனோட போட்டோ இருக்காது. இவன் இருந்த போட்டோஸ் எல்லாமே அப்படியே பிளாங்கா இருக்கு. யாரோ இவனுடைய போட்டோஸ், இவனுடைய சட்டை, இவன் போடுற திங்ஸ், சோ இவன் வச்சிருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே இல்லாததை பார்த்து இவன் ஒரு மாதிரி ஆகுறான். எல்லா ஆல்பத்திலையுமே அண்ணங்காரனோட போட்டோ தான் இருக்கே தவிர இவனுடைய போட்டோ இல்ல. ஆவிக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. சரி, இந்த பாடியோட சொந்தக்காரனுடைய ரூமுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது கிடைக்குமே, இல்ல ஏதாவது தோணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி சூசைட் பண்ணிக்கிடுச்சு பாத்தீங்களா, அந்த ரூமுக்கே போறாங்க. ஆனா அந்த ரூமை பூட்டி வச்சிருக்காங்க, உள்ள போக முடியல. அதனால அவன் டோருக்கு கீழே குனிஞ்சு உள்ள ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து நம்மளுடைய ஹீரோடைய அண்ணன் வந்து நிக்கிறான். எதுக்குடா அங்கே வந்து நிக்கிறா, ஒரு ரூம்குள்ள போக கூடாதுன்னு அம்மா சொன்னாங்கல்ல, ஒழுங்கா போய் படுத்து தூங்குடா அப்படின்னு அண்ணன் சொல்ல மறுபடியும் போய் படுத்துக்கிறான். அடுத்த நாள் காலையில அன்னைக்காரன் கிளம்பி வெளியில எங்கேயோ போயிட பாடி எல்லா சாவியும் எடுத்து கொண்டு வந்து அந்த ரூமோடைய பூட்ல சாவிகளை போட்டு திறக்க பாக்குறான். எந்த சாவியுமே செட் ஆகாம போக திரும்ப அண்ணன் ரூமுக்கே போறான். அண்ணன் ரூம்ல இருந்து வெளிப்புறமா அந்த ஜன்னல் வழியா வெளிப்புறமா சாவி பக்கத்துல இருக்க இந்த ரூமுடைய வெளிப்புறத்துக்கு போயாச்சு. அங்க இருந்த ஜன்னலை திறந்துக்கிட்டு அந்த பாடியோட ரூமுக்குள்ள நம்ம ஹீரோ குதிக்கிறான். அதாவது அந்த ஆவி குதிக்குது. இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு எப்படியோ அந்த ரூமுக்குள்ள ஒரு வழியா உள்ள நுழைஞ்சா அங்க கம்ப்ளீட்டா தொடச்சு வச்சது மாதிரி அந்த ரூம் ஃபுல்லா காலியா இருக்குங்க. சுத்தி முத்தும் பார்த்துட்டு என்னடா அது இவ்வளவு எம்டியா இருக்கு அப்படின்னு பாக்குறான். அங்க ஒரே ஒரு போட்டோ மட்டும் தாங்க இருக்கு. அதுவும் நம்ம ஹீரோவுடைய கண்ணீர் அஞ்சலி போட்டோ தான் இருக்கு. அதாவது அவன் செத்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்காரங்க அந்த போட்டோவை மாட்டி இருப்பாங்கல்ல, கண்ணீர் அஞ்சலி போஸ்ட், அந்த போஸ்ட் மட்டும் தான் இருக்கு. அந்த போட்டோவை பார்த்துட்டு அந்த ஆவி ஷாக் ஆகி பட்டுன்னு கீழே போட்டுட அங்க அந்த அம்மாக்காரி வந்துடுறேன். இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அம்மாக்காரி கேட்க, சும்மா ரூமை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன், என் பொருள் எல்லாம் என்ன ஆச்சு, எங்க போச்சு அப்படின்னு அந்த ஆவி நார்மலா கேட்கறாப்ல. என்ன மறந்துட்டியா, நீ தானே தூக்கி கொண்டு போய் எல்லாத்தையும் எங்கேயோ போட்ட, உன்னோட திங்ஸ், போட்டோ, ட்ரெஸ் உட்பட எல்லாத்தையுமே நீ தான் கொண்டு போய் எங்கேயோ அழிச்சிட்ட. இப்படி திடீர்னு எல்லாத்தையுமே எங்கேயோ கொண்டு போய் போட்டுட்டு ரூமை எம்டியா வச்சுட்டு அன்னைக்கு நீ ரூம்ல மயங்கி கிடந்த. அன்னைக்கு தான் நாங்க கொண்டு போய் உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். ஆனா டாக்டர் நீ இறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு டெத் சர்டிபிகேட்டே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு நீ உயிரோட வந்து நிக்கிற. இந்த ரூம்ல தான் நீ செத்து கிடந்த. அதனால மறுபடியும் இந்த ரூமுக்கு நீ வர்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சூசைட் மாதிரி ஏதாவது பண்ணிக்குவியோ அப்படின்னு, அது மாதிரி எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி அந்த அம்மாக்காரி கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. இவனும் சரிங்கிற மாதிரி அமைதியா இருக்கான். அடுத்ததா ஸ்கூலுக்கு இவன் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு கிளம்புறான். அப்போ அவனுடைய பர்ஸ்ல ஒரு $1 இருக்கிறத பாக்குறான். அவங்க அம்மா அவனை கூட்டி கொண்டு போய் ஸ்கூல்ல டிரா பண்ணிட்டு கிளம்புறாங்க. அவன் பேக் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு 11வது வகுப்பு 11th கிளாஸ்ல போய் உட்காரான். எப்படா இவனுக்கு இந்த கிளாஸ் எல்லாம் சரியா தெரியும்னு பார்த்தா இவனுடைய ஐடி கார்டுல 11th ஸ்டாண்டர்ட்னு எழுதியிருக்கும். அதை வச்சுதான் அவன் அங்க போறான். அவன் கிளாஸுக்குள்ள வர டீச்சர் ஹீரோடைய பேரை சொல்லி கூப்பிட்டா இவன் மெய் மறந்து போய் உட்காந்துருக்கான். மறுபடியும் டீச்சர் கூப்பிட இப்பதாங்க அவன் எந்திரிச்சு நிக்கிறான். தம்பி, நீ நிறைய எக்ஸாம் எழுதாம இருக்க, அதெல்லாம் சீக்கிரம் எழுத பாரு, படிச்சு எல்லா எக்ஸாமையும் எழுதி பாஸ் பண்ண பாரு அப்படிங்கறத சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ சூசைட் பண்ணிக்கிட்ட மேட்ரு இங்க இருக்க யாருக்குமே தெரியாது போல. ஏன்னா ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய நாள் லீவ் போட்டிருக்கான். அன்னைக்கு லஞ்ச் டைம்ல கேன்டீன்ல உட்காந்து சாப்பிடறதுக்காக நோண்டிட்டு தெரியும். அப்போ அங்க வர்ற ஒருத்தி இவன் தட்டுல இருக்க சாப்பாட்டை எடுத்து லபக்கு லபக்குன்னு தின்றாங்க. ஆனா இவன் யாருன்னு நம்மளுக்கு சுத்தமா தெரியல. அப்படியே திருன்னு முழிக்கிறான்.
அவ பாட்டுக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கா, வாயவே மூட மாட்டேங்கிறா. ஒருவேளை இவ நம்ம ஹீரோவோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆவி பையன் ஏதோ கெஸ் பண்றான். அடுத்ததா ஸ்கூல்ல ஏதோ மீட்டிங் நடக்க போதாங்க. அதுக்கு சீக்கிரவான்னு சொல்லி நம்ம ஹீரோவா அந்த பொண்ணு கூட்டிட்டு போறா. அங்க ஒரு 4-5 பேர் இந்த குரூப்போட லீடர்ஸ் ஏன் இன்னும் டிராயிங்ஸ் எல்லாம் முடிக்காம இருக்கீங்க அப்படின்னு எதுக்கு நிக்கிற எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன டிராயிங் என்ன இன்னும் வரைஞ்சு முடிக்கல அப்படின்னு தெரியாம நம்ம ஆவி திருன்னு முழிச்சிட்டு நிக்க லீடர்ஸ் அவ கையில சில சார்ட் பேப்பர்ஸ் தூக்கி போடுறாங்க. அதுல செத்து போன அந்த ஹீரோ பையன் வரைஞ்ச வினோதமான டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கு. இத அந்த ஆவி பையன் ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்க. ஃப்ரெண்டு சில சார்ட்ஸ் எல்லாம் நீட்டுறான். அதை நீட்டி ஒழுங்கா நல்ல படமா வரடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆவிக்கு வரைய தெரியாம சுத்தி முழிச்சுக்கிட்டு இருக்கு, திருன்னு பாத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆவிக்கு டிராயிங்ஸ் அப்படிங்கிறது தெரியல, ஆனா அந்த பாடிக்கு டிராயிங்ஸ் வரைய தெரிஞ்சிருக்கு. அப்ப அந்த ஸ்கூல் நோட்டீஸ் போர்டுல சில பொண்ணுங்களுடைய போட்டோ இருக்கு. அந்த பொண்ணுங்க எல்லாமே ஹீரோவோடைய பர்ஸ்ல இருந்த டாலர் மாதிரி அவங்க குத்திருக்காங்க. இதுல இந்த டாலர் அணிஞ்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தனியா ஏதோ கிளாஸ் நடக்குதுங்க. அதை கவனிக்கிற நம்ம ஆவி பையன் பர்ஸ்ல இருக்க அந்த டாலர் எடுத்துக்கிட்டு காலர்ல மாட்டிக்கிட்டு ஏதோ ஒண்ணும் தெரியாத மாதிரி அந்த கிளாஸுக்குள்ளேயே நுழைய பாக்குறான். அங்க இருக்க டீச்சர், நீ யாரா தம்பி, இது உன்னுடைய கிளாஸ் இல்லையே அப்படின்னு சொல்ல அங்க இருந்து பயந்துகிட்டு அப்படியே தெரிச்சு வெளியே ஓடி வந்தாராம். ஆவி இது யாருடைய டாலரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த யோசனையோட கிளாஸுக்கு போக ஹீரோடைய டேபிள்ல ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல சாயந்தரம் லைப்ரரியில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. யாருன்னு தெரியல, சரி யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சாயங்காலம் லைப்ரரிக்கு போறான். இவன் உட்காந்துருக்க அந்த இடத்த தேடியே ஒரு அழகான பொண்ணு வராங்க. அவ நம்ம ஹீரோவுக்காக கொண்டு வந்த அந்த நோட்ஸ் எல்லாம் அந்த ஆவி கிட்ட நீட்ட ஆவி அந்த நோட்ஸை செக் பண்ணாம அவளையே சைட் அடிச்சிட்டு இருக்கான். அந்த அழகான பொண்ணு, இத்தனை நாளா நீ எங்க போன, ஏன் போன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் அப்படின்னு இவன் சொல்றான். சரி ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸுக்கு போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு கிளம்பிட ஆவி அவளுடைய அழகுல மூழ்கி போயிடுறாங்க. ஆவிக்கே காதல் வருது. இந்த பாடியோட வாழ்க்கை ரொம்பவே பிடிச்சு போகுது. யாருடைய வாழ்க்கை, நம்ம ஹீரோடைய வாழ்க்கை ரொம்பவே பிடிச்சு போயிருது. ஹீரோடைய கார்டுல எக்கச்சக்கமா பணம் இருக்க. அந்த பணத்தை எடுத்து ஆவி நல்லா சூப்பரா செலவு பண்ணுது. ஹேர் கட்டு, புது ட்ரெஸ், புது வாட்சுன்னு ஏகபோகமா வாழ்ந்துகிட்டு இருக்கான் இவன். ஹீரோ எழுதாம வச்சிருந்த சில எக்ஸாம்ஸை கூட நம்மளால தான் எழுதுறான். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்க. ஒரு நாள் அந்த ஆவி பையன் ஹீரோவோட அப்பாவை அந்த ஸ்கூல்ல பாக்குறான். அப்பேங்காரன் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்ட எதையோ கூவி வித்துக்கிட்டு இருக்கான். அப்பேங்காரன் இவன்ட்ட வந்து இங்க இருக்க சைக்காட்டிஸ்ட் கிட்ட இந்த கிஃப்டை கொடுத்துருன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆவி பயலும் அப்பா கொடுத்த கிஃப்டை வாங்கிக்கிட்டு அவர் சொன்ன ஆளுகிட்ட போக அவன் அவங்க அப்பா கொடுத்த மொத்த மாத்திரையும் ஒரே டைம்ல வாயில கொட்டி அமுக்குறாங்க. மீதி இருக்க மாத்திரையும் அந்த கண்ணாடி பாட்டிலையும் போட்டு உடைக்க மாத்திரை எல்லாம் அப்படியே ஸ்லோ மோஷன்ல பறக்க ஆரம்பிக்குது. என்னடா வித்த அப்படின்னு நம்ம ஆவி பயலும் ஆச்சரியமா என்னடா நடக்குது அப்படின்னு தெரியாம வாயை பொழந்துகிட்டு பாக்குறான். இந்த ஆளும் நம்ம ஹீரோ பார்த்தா அந்த கார்டியன் குரூப்பை சேர்ந்தவனா இருப்பான் போல. அவன் நம்ம ஹீரோவை பார்த்து, என்னடா தம்பி இந்த பாடி ஹீரோவோடது, ஹீரோட வாழ்க்கை உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல அப்படின்னு நம்ம ஆவி பயலை பார்த்து கேட்க அவன் அப்படியே அமைதியா நிக்கிறான். சரி கொஞ்ச நாட்கள் ஓடி போச்சு, இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி அந்த சைக்காட்டிஸ்ட் கேட்க ஹீரோவுடைய அம்மா நல்லா பாசமா தான் இருக்காங்க. ஹீரோவுடைய அண்ணன்காரன் தான் மூஞ்சிய காட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப ஒருவேளை இந்த அண்ணன்காரனுடைய டார்ச்சர் தாங்க முடியாம தான் அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிட்டு இருப்பானோ அப்படின்னு இந்த ஆவி பையன் சொல்ல, இதுதான் உன்னுடைய ஃபைனல் ஆன்சரா, ஒரு தடவை நீ இதுதான் காரணம், இந்த காரணத்துக்காக தான் சூசைட் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீ சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் அதை மாத்தவே முடியாது அப்படின்னு அந்த கார்டியன் சொல்ல, இருங்க இது எனக்கு கெஸ் மட்டும்தான், இன்னும் ஏதாவது குழு கிடைக்குமான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். டே ஆவி தம்பி, இன்னும் கொஞ்சம் நல்லா மூளைய கசக்கி யோசிடா, இன்னும் நிறைய எஃபோர்ட் போடுறா. ஒருவேளை நீ கரெக்டான அந்த பதில கண்டுபிடிச்சீங்கன்னா உன் கையில இருக்க அந்த மணல் கடிகாரம் தானாவே நின்றும் அப்படின்னு இந்த கார்டியன் சொல்றாப்புல. ஆவிக்கு இப்ப மிச்சம் இருக்க நாட்கள் எத்தனைன்னா ஒரு 68 நாட்கள் மிச்சம் இருக்கு. அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து போய் அந்த பர்ஸ்ல இருந்த டாலரை எடுத்து பார்த்துக்கிட்டு அந்த அழகான பொண்ணை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். சரி அவளை பார்க்க போலாமே அப்படின்ட்டு கிளம்பியும் போறாங்க. அந்த அழகான பொண்ணு அவளுடைய கிளாஸ் ரூம்ல தலையை பிச்சுட்டு உட்காந்துருக்கா. இவன் என்னன்னு கேட்டா, ஏதோ பிரச்சனை, என்னால தாங்க முடியல, பண்ண முடியல, சமாளிக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. ஆடி பாவி, என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு, நானே டோன்ட் வரி பி ஹாப்பின்னு இருக்கேன், உனக்கு என்னடி அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் ஆறுதலா பேசுறாங்க. அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாதானப்படுத்துறான், ஆறுதல் படுத்துறான். இப்ப ஹீரோவோட பர்ஸ்ல இருந்து அந்த டாலரை இந்த ஆவி பையன் எடுத்து அந்த பொண்ணோடைய காலர்ல குத்தி விடுறான். அப்ப இந்த பொண்ணோடைய டாலர் நம்ம ஹீரோடைய பர்ஸ்ல இருக்குன்னா ஒருவேளை இவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்களோ அப்படின்னு அந்த ஆவி பயலுக்கு டவுட் வருது. ஆவி பயலோ இதை டைரக்டா அந்த பொண்ணுகிட்ட கேட்காம கொஞ்சம் சுத்தி வளைச்சு அந்த பொண்ணுகிட்ட கேட்க, அவ நாம எப்படி லவ்வர்ஸா இருக்க முடியும், நீ தான் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே அவ சொல்ல, அப்படின்னு சொல்ல, ஓ அந்த செத்து போன பையன் இன்னும் ப்ரொபோஸே பண்ணல போல அப்படின்ட்டு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆவி பையலும் அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ண அவளும் அக்செப்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியா அந்த ஸ்கூலோட கல்ச்சர்ஸ் அப்படி இப்படின்னு ஒன்னா சுத்திக்கிட்டு அங்கிருந்து வெளியே வராங்க. அதுக்கப்புறம் ஒரு கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு ஒரு உயரமான பில்டிங்ல உட்காந்து வான வேடிக்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல செத்து போன பயலுக்கு அந்த பொண்ணு வெறும் கிரஷ் தான். ஆனா நம்ம ஆவி பையன் தான் உசுரை கொடுத்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது இந்த பொண்ணை உஷார் பண்ணணும்னு சொல்லி பாக்குறான். ஒரு வழியா அன்னைக்கு நைட்டு முடிஞ்சிருது. அடுத்த நாள் காலையில இப்ப ஆவி கண்ணு முழிக்கிறதே செத்து போன பயலோட அஞ்சலி படத்தை பார்த்துக்கிட்டு தான். என்னடா நாள் இதுன்னு அந்த ஆவி பையன் எந்திரிச்சு வெளியில போக,
கிச்சன்ல நின்று அம்மாக்காரி யார்ட்டையோ பேசி அழுதுகிட்டு இருக்கா. அந்த ஆவி பையன் அங்க போய் நின்று ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா, என்னெல்லாம் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அம்மாக்காரி கண்ணை தொடச்சிக்கிட்டு பலாப்பழத்தை வெட்ட ஆரம்பிக்கிறான். அந்த பலாப்பழத்தை வெட்டிக்கிட்டு சின்ன வயசுல இருந்தே உனக்கு பலாப்பழம்னா ரொம்பவே பிடிக்காது இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆவி பையன் அந்த பலாப்பழத்தை எடுத்துக்கிட்டு என்ன நான் இதை உங்களுக்கு சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி அதை அவன் எடுத்து அப்படியே லபக்கு லபக்குன்னு திங்கிறான், வாயில போட்டு அமுக்குறான். என்னடா அது சின்ன வயசுல இருந்து ஒரு சொலையை எடுத்து திங்க மாட்டான், இப்போ என்னன்னா இப்படி லபக்கு லபக்குன்னு திங்கிறானே அப்படின்னு சொல்லி அம்மாக்காரி ஆச்சரியத்துல பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அம்மாக்காரி தம்பி உன்னைய இந்த மாதிரி சந்தோஷமா பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு பார்க்க எனக்கு ஏதோ புது பையனே பிறந்தது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. நம்ம ஆவி பயலுக்கோ பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் பொழுதுக்கு எல்லாத்தையும் போட்டு அடி அடின்னு அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த அம்மாவுடைய உள்வுணர்வும் பாருங்க கரெக்டா தான் ஒர்க் பண்ணிருக்கு. ஏன்னா ஆவியா இருந்தாலும் இவனும் வந்து இந்த அம்மாவுக்கு ஒரு பையன் மாதிரி இருந்தானே, ஏன்னா அம்மா அம்மான்னு தானே கூப்பிட்டு இருக்கான். அப்படியே போகுதுங்க. இந்த பக்கம் நம்ம ஆவி பயலுக்கு அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் 28 நாள் தான் பாக்கி இருக்கு. ஆனா அவன் எதையும் கண்டுக்காம டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கூட உட்காந்து எதையோ டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரத்துல அந்த ஆவி பையன் யதார்த்தமா கையை நீட்ட அந்த கை வந்து ஃப்ரெண்டோட கையில பட்டுரும். இந்த ஃப்ரெண்டுக்காரியும் சந்தோஷமா ஃபீல் பண்றா. இந்த ஃப்ரெண்டுக்காரிக்கும் செத்து போன பையன் மேல ஏதோ ஒரு கிரஷ் இருந்திருக்கும் போல. அதனாலதான் அந்த ஃப்ரெண்டுக்காரி ஒட்டி உரசி பழகிக்கிட்டு இருக்க. அது நம்ம ஆவி பயலுக்கு புரியல. அந்த பொண்ணு நம்ம ஆவி பயல வா வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்ல நான் அந்த பொண்ணு கூட வெளியில போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே அந்த ஃப்ரெண்டுக்காரி ஓடி போயிடுறான். ஒரு முக்கோண காதல் கதை மாதிரி போயிட்டு இருக்குங்க. அடுத்த சீன்ல பார்த்தா அந்த அழகான பொண்ணும் நம்ம ஆவி பயலும் ஒரு பிரிட்ஜுக்கு வந்திருக்காங்க. அங்க வச்சு நம்ம ஆவி பயல அந்த அழகான பொண்ணு தலையை தொட்டு தொட்டு ஏதோ பேசுறா, தலையில ஏதோ தேய்க்கிறா. அது ஏதோ அவங்க ஊர் வழக்கம் போல. ஆவி பயலும் சிரிச்சுக்கிட்டே போய் தலையை அலசிட்டு வந்து 2 பேரும் உட்காடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி அவளே செஞ்ச ஒரு டெலஸ்கோப்பை அந்த பையன்கிட்ட நீட்டுறா. ஹீரோவோட பர்த்டே இன்னைக்கு தான் அப்படின்ட்டு அந்த ஆவி பயலுக்கே இப்பதாங்க தெரியுது. அவனும் அந்த டெலஸ்கோப்பை பார்த்துட்டு ஈன்னு பல்ல கட்ட, முன்ன விட உன்னை எனக்கு இப்பதான் ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த அழகான பொண்ணு சொல்ல, இந்த ஆவி பயலுக்கு அந்த செத்து போன பாடியை விட நம்மளை தான் இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைப்பு. இந்த சந்தோஷத்திலே அன்னைக்கு ராத்திரி அந்த ஆவி பைய வரைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஸ்கூல்ல இருந்த சில ஹீரோவுடைய போட்டோஸ் அவன் கண்ணில் படுதுங்க. செத்து போன பயலோட போட்டோ இவன் கண்ணில் படுது. அந்த போட்டோல ஹீரோ ஒரு கபோர்டு முன்னாடி உட்காந்துருக்கான். அதை பார்த்துட்டு இவன் அந்த கபோர்டை தேடி போறான். அங்க போய் அந்த கதவை திறந்து பார்க்க அந்த கபோர்டுமே லாக் ஆயிருக்கு. அந்த நேரத்துல அங்க வர சொல்லி கேட்க, உனக்கு என் கபோர்டோட சாவி உங்ககிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறாங்க. அப்பதான் அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருதுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த செத்து போன பையன் அவனோட லேப்டாப்பை ஃப்ரெண்டோட கபோர்டுக்குள்ள வச்சுட்டு எங்க அம்மா கிட்ட அப்புறமா இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர்ல நோட் எழுதி ஒட்டி வச்சுட்டு போயிருந்திருப்பான். இது நடந்தது அந்த பையன் சூசைட் பண்ணி செத்து போறதுக்கு முன்னாடி. இந்த விஷயம் இவளுக்கு ஞாபகம் வர அவளுடைய கபோர்டுக்குள்ள இருந்த அந்த லேப்டாப்பை எடுத்து அம்மாக்காரியை பார்க்க போக அங்க போய் பார்த்தா அம்மாக்காரி அங்க இல்லையா. நம்ம ஹீரோ கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருப்பா போல. அதனால இவ அந்த அண்ணன்காரன் கிட்ட அந்த லேப்டாப்பை கொடுத்துட்டு வந்திருக்கா. இந்த மேட்டர் எல்லாம் பழைய பிளாஷ்பேக் கதை. இது எல்லாத்தையும் நம்ம ஆவி பையல்கிட்ட சொல்ல, இதை கேட்ட ஆவி பைய அண்ணன்காரன் ரூம்ல போய் அதை தேடி பார்க்கறான். அன்னைக்காரன் ட்ரெஸ்ஸுக்குள்ள ஆல்பத்துல இருந்து காணாம போன அத்தனை ஹீரோஸோட போட்டோவும் இதுல இருக்குங்க. அந்த எல்லா போட்டோஸ்லயும் ஹீரோடைய முகத்தை மட்டும் அன்னைக்காரன் கிறுக்கி வச்சிருக்கான். ஆவி பைய அங்க இருக்க கம்ப்யூட்டரை அடுத்ததா ஆன் பண்றான். அதை ஆன் பண்ணதும் ஒருத்திக்கிட்ட இருந்து நெட் கால் வருதுங்க. இந்த ஆவி பையன் அந்த கால் கட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்றான். அதுக்கப்புறம் அந்த அண்ணனுடைய சாட்டை திருட்டுத்தனமா படிக்கிறான். கால் பண்ணவ அண்ணனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் போலத்துக்கு. அன்னைக்காரன் ஜெர்மனில படிக்கலாம் அப்படின்ட்டு ஆசாசியா எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான் போல. அந்த முக்கியமான எக்ஸாம் அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ சூசைட் பண்ணிருப்பான் போல. இந்த சம்பவத்தினால நம்ம அண்ணன்காரனால அந்த எக்ஸாமும் எழுத முடியாம போக ஆசாசியா ஜெர்மனிக்கு போகலாம், ஜெர்மனில படிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா எதுவுமே நடக்காம போயிருதுங்க. ஜெர்மனில யார் இருக்கா, நம்ம அண்ணன்காரன் லவ் பண்ண அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. இவன் வரலன்னு சொல்லி அவ பிரேக்கப்பும் பண்ணிடுறான். இப்படி இவங்க காதல் நாசமா போனதுக்கு அந்த சூசைட் மேட்டரும் ஒரு காரணமாயிருது. தம்பிக்காரனும் காரணமாயிடுறான். இதனாலதான் அன்னைக்காரனுக்கு அம்பிட்டு வெறுப்பு இருக்கு. இந்த சாட்ல இருந்து அந்த செத்து போன பையனுடைய சூசைட் லெட்டரும் இந்த அன்னைக்காரன்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அன்னைக்காரனை பார்க்க தேடி போறான். அன்னைக்காரன் அவனுடைய ஃப்ரெண்ட்ல ரூம்ல இருந்து எங்கேயோ வெளியில போக அந்த ரூமுடைய கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள போறான். அந்த ரூம்ல 3-4 லேப்டாப் இருக்க அத்தனையும் ஓபன் பண்றான். அதுல ஒரு லேப்டாப்ல ஒரே ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட் இருக்குங்க. அதை திறந்து படிக்க ஆரம்பிக்க அதுல செத்து போன அந்த பயலுடைய சூசைட் நோட் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. நம்ம ஆவி பையன் 2 லைன் அதுல இருந்து படிக்கிறதுக்குள்ள அன்னைக்காரன் அங்க வந்து அந்த லேப்டாப்பை டக்குன்னு புடிங்கிக்கிறான். புடுங்கிட்டு நீ எழுதின சூசைட் நோட் எக்காரணத்தை கொண்டும் அம்மா கண்ணில் படவே கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்காரன் லேப்டாப்பை தூக்கி அப்படியே வெளியில வீசி எரிஞ்சிடறாங்க. ஆவி பையன் பதறிக்கிட்டு அங்கிருந்து வெளியில ஓடி வரான். அந்த பில்டிங்க்கு வெளியே ஒரு தாய் கிழவி உட்காந்துருக்கா. இவளும் நம்மளுடைய கார்டியன்ல ஒருத்தி தான். அன்னைக்காரன் தூக்கி போட்டு உடச்சிட்டா நினைக்கிற லேப்டாப்பை கீழே வந்து பார்த்தா அந்த லேப்டாப்பை அந்த இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கார்டியன் தான் அதை கீழே விழுவாம காப்பாத்தி வச்சிருக்கா. இந்த ஆவி பையன் அங்க போய் அப்பாடா லேப்டாப்புக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு பெருமூச்சு விட அப்ப தாய் கிழவி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அந்த செகண்டே அந்த ஹீரோடைய லேப்டாப்பு கீழே விழுந்து நொறுங்கி போகுதுங்க. எப்படி இருக்கும் இவனுக்கு ஹீரோவுடைய அந்த சூசைட் நோட்டுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாம இந்த ஆவி பையன் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, உடஞ்சு போன அந்த லேப்டாப்பை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போற அந்த ஆவி பையன் ஆன் பண்ணி பாக்குறாங்க. நல்ல வேலை ஆன் ஆயிருது. சூசைடுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணனா அப்படிங்கிறது விலாவரியா இருக்கு. சாகிறதுக்கு முன்னாடி அந்த ரூம்ல இருந்த எல்லா பொருளையும் தீயில போட்டு எரிக்கிறான். அவன் இந்த உலகத்துல பிறந்ததுக்கான அடையாளமே இல்லாம மறைஞ்சு போகணும்னு
பண்ணணும்னு நினைக்கிறான். வீட்டுல இருந்த அவனுடைய போட்டோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அவனே பிளேட வச்சு அவனுடைய முகத்தை சுரண்டி சுரண்டி அழைக்கிறான். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல அப்படின்னு விஷத்தை கலந்து குடிக்கவும் செஞ்சிடறான். இப்படி இந்த ஆவி பைய பாதி வரை அந்த சூசைட் லெட்டரை படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே லேப்டாப் ஆஃப் ஆயிருது. ஹீரோடைய வாழ்க்கையில அப்படி என்னதான் சோகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆவி பைய கண்டுபிடிச்சாகணும். ஹீரோ விரக்தியில இருக்கான் அப்படிங்கிறத மட்டும் இதுவரைக்கும் படிச்சதுல இருந்து தெரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோ சாகுற அளவுக்கு போகக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறத இவன் கண்டுபிடிக்கணும். விரக்தியில சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. இதனால இவன் இவ்வளவு நாள் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த அழகான பொண்ணை வேவு பார்க்கறான். அதே சமயம் அவதான் காரணமா இருக்குமோ அப்படிங்கிறதையும் யோசிக்கிறான். அந்த அழகான பொண்ணு தனியா ஒரு கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்க அங்க வர சாரு அவள்கிட்ட தப்பா நடந்துக்கிறான். அந்த அழகான பொண்ணு கூட அமைதியா போறா, ஒன்னும் பெருசா எதிர்க்கல. ஆவி பயலுக்கு அது ஒன்றும் புரியலங்க. அடுத்த நாள் காலையில அந்த சாரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க அங்க போய் இந்த ஆவி பைய ஓங்கி மூக்குலயே ஒரு குத்து குத்துறாங்க. அப்புறம் அந்த அழகான பொண்ணை தனியா அழைச்சிட்டு வந்து என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத கேட்கறான். அந்த அழகான பொண்ணு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை சால்வ் பண்ண முடியாம திணறிக்கிட்டே இருந்தால அப்போ இந்த சார் தான் ஹெல்ப் பண்ணாராம். இப்போ அவ ஒரு ஸ்பெஷல் டாலர் குத்திருக்காள். அது இந்த ஸ்கூல்ல ஒரு மரியாதை. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல காலர்ல இந்த மாதிரி ஒரு டாலரை குத்திக்கிட்டு தெரியுறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே கெத்தான ஆட்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்கூல்ல இருக்க எல்லாத்துக்குமே இது கிடைக்காது. டாப் ஸ்டூடெண்டா இருந்தா மட்டும்தான் அது கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை டாப்ல இருந்து கீழே இறங்கிட்டா அந்த காலரை புடுங்கிடுவாங்க. இன்னும் அவ அந்த டாலரை அந்த காலர்ல குத்தி இருக்கிறது காரணமும் அந்த சார் தானா. இவ டாப்ல இல்லாட்டியும் அவளை அந்த டாப்லயே வச்சுக்கிட்டு இருக்கிறதும் இந்த சார் தானா. இதுக்காக தான் அந்த சார் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறா போல. இந்த மேட்ரு எல்லாத்தையும் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் நீ அந்த ஆள் மூஞ்சில குத்துனது தப்பு, நீ அந்த ஆள்கிட்ட போய் சாரி கேட்கணும், இல்லனா அவன் என்னோட மார்க்ல ஏதாவது கை வச்சிருவான் அப்படி இப்படின்னு சொல்லி இவ சொல்ல இப்ப இவனுடைய மனசு சுக்குநூறா நொறுங்கி போகுதுங்க. அந்த சாரை அடிச்சதுனால இந்த பயலோட அப்பாவை நம்ம ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வர சொல்லியிருக்காங்க ஏதோ பஞ்சாயத்து பேசுறதுக்கு. அந்த மேட்டர்ல அப்பாவே சாரி கேட்டு பையனுடைய மேட்டரை ஏதோ சமாதானப்படுத்திட்டு வராரு. வந்து இந்த ஆவி பையல திட்டுன்னு திட்டுறாருங்க. திட்டினதுக்கு அப்புறம் பதிலுக்கு இந்த ஆவி பைய அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கிருந்து ஓடிடுறான். அப்பா கிட்ட இருந்து போற இவன் அம்மாவை தேடி கிளம்புறான். அம்மாவுடைய விசிட்டிங் கார்டுல ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸுக்கு இந்த ஆவி பைய போய் கதவை தட்டுறான். பக்கத்துல இருந்து ஒரு பொம்பளை வெளியில வரா. அவ வந்து ஏன்டா உன்ட்ட எத்தனை தடவை சொல்றது, அன்னைக்கே உன்ட்ட சொன்னேன்ல உங்க அம்மா இங்க தங்குறது இல்ல, அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் வீட்டுல தான் தங்கி இருக்காங்க, அங்க போய் பாரு அப்படின்னு அந்த பொம்பளை கையாப்பியான்னு கத்துறாங்க. அதை கேட்டு இவன் ஒரு செகண்ட் ஆடி போறான். என்னது எங்க அம்மாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு அங்க போய் பார்த்தா அங்க அந்த அம்மாக்காரி வேற ஒரு அங்கிளை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த செத்து போன பயலுக்கு முன்னவே தெரியும் போல. நம்ம அம்மா இப்படி ஒரு கள்ள தொடர்பு வச்சிருக்காங்களே அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் தற்கொலை முயற்சியே பண்ணிருப்பான் போல அப்படின்ட்டு நம்ம ஆவி பயலுக்கு இது ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. இது எல்லாம் நினைச்சு அவனே அழுதுகிட்டே ஒரு பிரிட்ஜ் மேல போய் நின்னுகிட்டு இருக்கான். மலை சோன்னு கொட்டிக்கிட்டு இருக்குங்க. ஆவி பைய மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு நிக்கிறான். என்னதான் இந்த ஆவி பைய அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருந்தாலும் சில நாட்கள் பழக்கின இந்த அம்மாவே இப்படி ஒரு துரோகம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நினைச்சு இவனால தாங்க முடியல. அப்ப அந்த ஒரிஜினல் பையன் இருக்கான்ல அவனுக்கு எப்பேற்பட்ட வழியா இருக்கும், என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு யோசிக்க அடுத்த செகண்டே கீழ் நோக்கி பெஞ்சிட்டு இருக்க அந்த மலை மேல் நோக்கி அப்படியே மிதக்க ஆரம்பிக்குதுங்க. இயற்கைக்கு மாறாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இங்க நடக்குது. அங்க கொடை பிடிச்சுக்கிட்டே ஒரு குட்டி பொண்ணு நிக்கிறா. அங்க அவள்கிட்ட போய் ஏமா கார்டியன் இதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு எனக்கு போய் தந்தீங்களே, இப்படி ஒரு வாழ்க்கை என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி கத்துறான். சரி ஓகே கத்துனதெல்லாம் போதும், பதில் சொல்லுடா அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கேக்குது. ஹீரோவோட சாவுக்கு காரணம் என்ன, எதுக்காக அவன் சேர்த்தான், அந்த மேட்டரை கண்டுபிடிச்சியா சொல்லு அப்படின்னு சின்ன பொண்ணு கேட்க ஹீரோவோட சாவுக்கு எல்லாருமே தான் காரணம். அவங்க அம்மா அப்பா அந்த அண்ணன் அழகான சின்ன பொண்ணு இவங்க எல்லாம் தான் அந்த பயலோட சாவுக்கு காரணம் அப்படிங்கிற பதில சொல்றான். அவன் அந்த பதில சொன்னதுக்கு அப்புறம் கூட அவன் கையில இருக்க அந்த மணல் கடிகாரம் கொட்டுறது நிக்கவே இல்லை. சரியான பதில சொன்னா மட்டும்தான் மணல் கொட்டுறது நின்றும் அப்படின்னு கார்டியன் சொன்னாங்க இல்லையா, அது இங்க நடக்கல. அப்போ இவன் சொன்ன இந்த காரணம் பொய்யா இருக்கலாம். என்னடா இது நாம சொன்ன இந்த காரணம் எல்லாம் இல்லையா, எதுக்கு தாண்டா இந்த பையன் செத்தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியாம இந்த ஆவி பையன் முழிக்க உன் ஆன்சர் தப்பு, அவ்வளவுதான் உன் சான்ஸ் முடிஞ்சு போச்சு, இன்னும் 3 நாள்ல உன் ஆத்மா அழிஞ்சு போயிடும், அது வரைக்கும் நீ வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு அங்க இருந்து போயிடுறாங்க. மேல போன அந்த மலைத்துளி இப்ப பூமிக்கு கீழே திரும்பி வருது. அதாவது இயற்கைக்கு உட்பட்டு கீழே கொட்டுத ஆரம்பிக்குது. ஒரே குழப்பமா நம்ம பையன் வீட்டுக்கு வர எல்லாத்தையும் அடிச்சு உடச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அவனுடைய லேப்டாப் அந்த அழகான பொண்ணு கொடுத்த டெலஸ்கோப்னு எல்லாத்தையும் நொறுக்கி செதற அடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை பார்க்க வர அந்த ஃப்ரெண்டுக்காரி என்னடா வரைஞ்சு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கறா. ஆவி பேய் எந்த பதிலும் பேசாம கம்முன்னு இருக்க ஃப்ரெண்டு தரையில கிடக்கிற அவனுடைய டிராயிங்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறா. டிராயிங்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு, இதையே சப்மிட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரி சொல்ல அந்த ஆவி பையன் அந்த டிராயிங்கை வாங்கி கிழிச்சு போட்டுறாங்க. அப்ப அவ உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாசமாவே கேட்க நீ தேடிட்டு வந்த அந்த ஹீரோ சூசைட் பண்ணி செத்துட்டான், அவன் மேல யாருமே பாசம் காட்டல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உண்மையை போட்டு உடைக்க தரையில நம்ம ஹீரோவோட கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் இருக்கும்ல அதை பார்த்துட்டு அப்போ நான் யாரு, அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தேன் தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. இவளுக்கு இங்க 2 சாக்கு, தான் காதலிச்ச பையன் செத்து போயிட்டான் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறது ஒண்ணுன்னா அவன் உடம்புக்குள்ள இந்த ஆவி இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு ஷாக்கு. தாங்க முடியாம அங்கிருந்து அழுதுகிட்டே ஓடிடுறா. அன்னைக்கு நைட்டு அவங்க அம்மா அப்பா அண்ணன் அப்படின்னு 3 பேருமே டின்னர் சாப்பிட்றதுக்காக போறாங்க. அங்க ஆவி பைய இல்லாத நேரத்துல அப்பன்காரன் அம்மாவுடைய அடகு வச்ச நகையை திருப்பி கொடுக்குறான். திருப்பி அதுக்கு அம்மாக்காரி ஏதோ சொல்ல அப்பன் ரொம்பவே கோவப்படுறான். அம்மாக்காரி ஆவி பையலை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அப்ப அந்த ஆவி பையன் உங்களாலதான் உங்க பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்ல அம்மாக்காரி டக்குன்னு காரை நிப்பாட்டிடுறாங்க.
அங்கிருந்து வந்துகிட்டு இருந்த லாரி ஒண்ணு இவங்க காரை அப்படியே அடிச்சு தூக்குது. ஆவிக்காரன் அப்படியே காருக்குள்ளே கிடக்க அம்மா காரையும் அப்படியே கண்ணாடியை உடச்சுக்கிட்டு வெளியில போய் விழுகுறா. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா ஆவி பைய ஹாஸ்பிட்டல்ல முழிக்கிறான். அம்மா காரி பலமா அடிபட்டு பெட்ல கிடக்கா. அவளை பார்த்துக்கிட்டே நிக்க அங்க வர அண்ணன்காரன், டேய் தம்பி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. சும்மா வெளியில ஏதோ பாசமே இல்லாத மாதிரி நடந்துகிட்டு இருக்கான். ஆனா உள்ள பாசத்தோட இருந்திருக்கான். ஆனா அம்மா இப்படி சாக கிடக்கிற நிலைமையில உள்ள இருந்த அந்த தாய் பாசம் அப்படியே பீறிக்கிட்டே வெளியில வருது. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போன அந்த ஆவி பையன் ரூம்ல இருந்த எல்லாத்தையும் பழையபடி அப்படியே அரேஞ்ச் பண்ணி நடக்கிறான். அன்னைக்கு நைட்டே விடிய விடிய உட்காந்து படம் வரைகிறான். அடுத்த நாள் ஸ்கூல்ல அந்த அழகான பொண்ணு ஸ்டேஜ்ல நிக்கிறா. அவளோட சேர்ந்து அந்த மத்த டாலர் குத்துன ஸ்டூடெண்ட்ஸும் நிக்க ஸ்கூலே அவங்களுக்கு கை தட்டுதுங்க, கிளாப் பண்றாங்க. ஸ்டேஜ்ல இருந்து அந்த ஆவி பையில பாக்குற அந்த அழகான பொண்ணு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியை ஃபீல் பண்றா. அந்த குற்ற உணர்ச்சியை தாங்க முடியாம, ஏன்னா இந்த கைத்தட்டல் எல்லாம் அவளுடைய உழைப்பு தான் காரணமா இல்ல அந்த சார் கூட அட்ஜஸ்ட் பண்ணதுனால கிடைச்சதா அப்படிங்கிற அதுவும் இருக்கும் இல்லையா. அதனால அவளுக்கு அந்த குற்ற உணர்ச்சி போல. அதனால அவ அந்த ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி ஒரு லேபுக்குள்ள ஓடி போறா. அங்க போய் என்னடா வாழ்க்கை இது ச்சே அப்படின்னு ஃபீல் பண்றா. அந்த சார் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போனது எவ்வளவு பெரிய தப்புன்னு ஃபீல் பண்ணிட்டு அருவருப்பா ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு ச்சே இப்படி பண்ணிட்டோமே சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்ச கிளாஸோட அங்க நிக்கிறா. கையை கிழிக்கிறதுக்காக ரெடியா நிக்கிறா. அவகிட்ட போற நம்ம ஹீரோ அப்படியே அவளை பேசி சமாதானப்படுத்துறா. அவசரப்படாத, அன்னைக்கு நீ இந்த மேட்டரை சொல்லும் போது உன் மேல அவ்வளவு கோபம் இருந்துச்சு, ஆனா இப்போ உன் மேல அந்த மாதிரியான எண்ணங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம ஆவி பைய சொல்றான். எந்த கோபமும் இல்ல, வெறுப்பும் இல்ல, அருவருப்பா நான் உன்னை பார்க்கல. அன்னைக்கு நீ சொல்லும் போது உன் மேல கோவப்பட்டேன், ஆனா இப்போ அதை விட உன் மேல இருக்கிற பாசம் ரொம்ப ஜாஸ்தி, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதை இதை பேசி அப்படின்னு சொல்லி ஏதோ சமாதானப்படுத்த அந்த பொண்ணு குடுகுடுன்னு ஓடி போய் இவனை கட்டி பிடிச்சிக்கிறா. அடுத்த செகண்டே அவ விறுவிறுன்னு ஒரு டீச்சர்கிட்ட போய் இந்த சாரு பண்ண எல்லா மேட்டரையும் கம்ப்ளைண்டா எழுதி கொடுக்குறா. எல்லா மேட்டரையுமே கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லவும் செய்யறா. இதுதான் சரியான முடிவு. ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட பண்ண மாதிரியே மற்ற பொண்ணுங்கள்கிட்ட பண்ணா தனக்கு நடந்தது மற்ற யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லெவலுக்கு அவ கம்ப்ளைண்ட் பண்ண துணிஞ்சாச்சு. அப்புறம் நம்மளு அந்த அழகான பொண்ணுக்கு அவன் வரைஞ்ச டிராயிங்கை கிஃப்டா கொடுக்குறான். இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த டிராயிங் வரையறத நல்லா கத்துக்கிட்டான் போலத்துக்கு. ஏன்னா அந்த பாடிக்கு டிராயிங் வரைகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை அப்படின்னால இவனுக்கும் அந்த டிராயிங் ஸ்கில் வந்திருக்கு. அந்த டிராயிங்ல ஒரு பொண்ணு தன்னந்தனியா சுதந்திரமா நிக்கிறது மாதிரி வரைஞ்சிருக்கான். அதை பார்த்துட்டு அந்த அழகான பொண்ணு சந்தோஷத்துல அழ ஆரம்பிக்கிறான். ஆனந்தத்துல கண்ணீரே வந்துருது. நம்ம ஆவி பயலுக்கு அந்த 100 நாள்ல மிச்சம் இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு நாள் தாங்க. ஒரே ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு. இதுக்கடையில இவன் போய் அந்த ஃப்ரெண்டுக்காரியா மீட் பண்றான். அவகிட்ட கொஞ்சம் கோவமா அந்த உண்மையெல்லாம் போட்டு உடைச்சான் இல்லையா, அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே இல்லையா, சோ அதனால அவகிட்ட இந்த மாதிரி உங்ககிட்ட பேசிருக்க கூடாது, டப்புன்னு மேட்டரை போட்டு உடச்சிருக்க கூடாது, சாரி அப்படின்னு சொல்லி சாரி கேட்கறான். அந்த ஃப்ரெண்டுக்காரியும் பரவாயில்ல விடு, உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவங்க 2 பேருக்கும் ஏத்தாப்புல ஸ்ட்ரெயிட்டா ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க கையில இருக்க போர்டு எல்லாம் மொத்தமா ஒரே நேரத்துல தூக்கி காட்ட அந்த போர்டு எல்லாமே சேர்ந்து ஒரு டிராயிங் மாதிரி தெரியுதுங்க. பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருக்கும். என்னடா பண்றாங்கன்னா அடுத்த நாள் ஏதோ ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் இவங்க ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல. ஃப்ரெண்டுக்காரி அடுத்தது ஓன் டிராயிங் தாண்டா அப்படின்னு சொல்ல, என்னது ஏன் டிராயிங்கா, நான் எந்த டிராயிங்குமே உன்கிட்ட கொடுக்கலையே அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீ எந்த டிராயிங் கொடுக்கல, ஆனா உன்னுடைய பழைய டிராயிங்ஸ் ஒன்று என்கிட்ட இருந்தது, அதை எடுத்து நானே சப்மிட் பண்ணிட்டேன், உங்ககிட்ட கேட்க கூட இல்லை, நானே சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்றாங்க. இப்போ ஆவி பயலும் சரி ஓகே என்னதான் அந்த செத்து போன பையன் வரைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு ஆவலா இருக்கான். ஆக்சுவலா கான்செப்ட் என்னன்னா இவங்க நல்ல டிராயிங்க வரைஞ்சிருந்தாங்கன்னா சுத்தி இருக்க அத்தனை பேருமே அதே டிராயிங்க குட்டி குட்டியா வரைஞ்சு ஒன்னா காமிக்கும் போது அது ஒரு பிரம்மாண்டமான கலையா தெரியும். அதே மாதிரி எதுக்கு இருக்க பையன் எல்லா பேரும் ஒன்னா வரைஞ்சு ஒரே டைம்ல தூக்கி காமிக்க அந்த டிராயிங்கை பார்த்ததும் நம்ம ஆவி பையன் அதிர்ச்சியில வாயை பிளந்துகிட்டு நிக்கிறான். இவன் ஏன் அதிர்ச்சி ஆகணும், அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கேமரால காமிச்சா அது அப்படியே நம்ம ஆவி பையன் அந்த அழகான பொண்ணுக்காக கிஃப்ட் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, அந்த கிஃப்ட் பண்ண டிராயிங் போலவே சாகிறதுக்கு முன்னாடி அச்சு அசலா அவன் வரைஞ்சிருக்காங்க. அதை பார்த்து தான் இவன் ஆடி போறான். எப்படா இது சாத்தியம், நான் இந்த பொண்ணை பிடிச்சி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்காக இப்பதான் ஒரு டிராயிங் வரைஞ்சேன், அதே மாதிரி அச்சசலா சாவறதுக்கு முன்னாடி அவனால எப்படி வரைய முடிஞ்சதுன்னு தெரியாம பயங்கரமான ஒரு குழப்பத்துல இருக்கான். இப்படியே யோசனையில இருக்க அந்த ஆவி பயலுடைய மண்டைக்குள்ள புதுசா யோசனைகள் வர ஆரம்பிக்குது. அதாவது அந்த செத்து போன பயலுடைய பழைய நினைவுகள் எல்லாம் இந்த பாடியோடைய மண்டைக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. அந்த பயலுடைய சின்ன வயசு, அப்பா அம்மா அண்ணன் ஃப்ரெண்டு, அந்த அழகான பொண்ணுல இருந்து அவன் சூசைட் பண்ணிருக்கும் போது விஷத்தை குடிச்சிட்டு அவன் பட்ட அந்த அவஸ்தை வரைக்கும் வலி உட்பட எல்லாமே ஞாபகம் வர இந்த ஆவி பையன் அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு விழுறாங்க. அவன் கையில இருந்த அந்த மணல் கடிகாரம் அதாவது சாண்ட் கிளாக்கு அப்படியே உருண்டு ஓடுது. ஒரு மயான அமைதி. அடுத்து என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த ஆவி பையன் ரூம்ல விழுந்து கிடக்குறான். ஒன்னும் ஆகல, ஏதோ மயக்கத்துல இருந்தா எந்திரிக்கிறான். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், எவனோ ஒருத்தனுடைய ஆவி வந்து இவனுடைய உடம்புக்குள்ள பூந்துருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா இன்னொருத்தனுடைய ஆவி இல்லைங்க, இவனுடைய ஆவி தான் இவனுடைய உடம்புக்குள்ளே பூந்துருக்கு. ஆனா அந்த கார்டியன்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இன்னொருத்தருடைய ஆவி இந்த பாடிக்குள்ள பூந்துருக்கு, இந்த பாடி எப்படி செத்துச்சு அப்படிங்கறத நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி வச்சிருந்தாங்க. தன்னுடைய சாவுக்கு வேற யாரும் காரணம் இல்ல, தான் தான் காரணம், தன்னுடைய கோலத்தனம் தான் காரணம் அப்படிங்கிற அந்த உண்மையை இவன் கடைசியில புரிஞ்சுக்கிட்டு சொல்றான். அப்போ அவனுக்கு எதிரில் கார்டியன் ஒண்ணு கண்ணாடியில உருவாகுதுங்க. அந்த கார்டியன் கலர் சொக்கா போட்டுக்கிட்டு அச்சு அசல் அவன மாதிரியே வந்திருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா யூடியூப்ல இந்த பிராங்க் கான்செப்ட் நிறைய சும்மாச்சுக்கும் விளையாடுறது பிராங்க் பண்றது, அந்த மாதிரி இந்த கார்டியன் பாக்கிங்க சும்மா உன் கூட பிராங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லுதுங்க. எப்படி இருக்கும் உனக்கு, உன்னுடைய சொந்த வாழ்க்கையை உனக்கு திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம்,
திருப்பி கொடுத்துருக்கோம், இனிமையாச்சு ஒழுங்கா வாழு அப்படின்னு அந்த கார்டியன் சொல்ல ஹீரோ அழுதுகிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். இன்னும் நீ இந்த வாழ்ற இந்த உடம்பு வெறும் டெம்பரவரியான உடம்பு தான், கிட்டத்தட்ட வாடகைக்கும் ஒத்திக்கும் எடுத்த மாதிரி தான். குடி போனதுக்கு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து தான் ஆகணும். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீ செத்து என்கிட்ட தானே வரப்போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கார்டியன் அங்கேருந்து டாடா காட்டிட்டு போயிடுறாரு. நம்ம பையலுக்கு இப்ப டவுட், ஏங்க நீங்க கார்டியனா இல்ல கடவுளா அப்படிங்கிற டவுட் வந்திருக்கு. அங்க கட் பண்ணா ஹீரோ நெஞ்ச பிடிச்சிட்டு விழுந்தான் பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்தே எந்திரிக்கிறான். எந்த இடத்துல நெஞ்ச பிடிச்சிட்டு விழுந்தானோ அதே இடத்துல எந்திரிக்கிறான். அடுத்த நாளே விடிஞ்சிருச்சு போல. அங்க நம்ம ஃப்ரெண்டுக்காரி வர அவளை நம்ம ஹீரோ சந்தோஷமா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மறுவாழ்வு கிடைச்ச அந்த சந்தோஷத்துல ஹீரோ அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். அங்க இருக்க அம்மாக்காரியை பாக்குறான். அவன் முன்னாடி போய் நிக்க அம்மாக்காரி, டே மகனே நான் பண்ணது தப்பு தான், என்ன உனக்கு பிடிக்கலனா நீ அப்பா கூடவே போயிருக்கலாம், நான் உன்னை என் கூடவே இரு அப்படின்னு கம்பல் பண்ண மாட்டேன் அப்படின்னு அம்மாக்காரி அழுதுகிட்டே சொல்றாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோ என்ன தப்பு பண்ணாலும் என்ன நடந்தாலும் நீங்க எப்போதுமே என்னோட அம்மா தாமா, எப்பவுமே உங்களை எனக்கு பிடிக்கும் தாமா அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். அந்த பக்கம் அந்த அழகான பொண்ணு வெளியே எங்கேயோ போயிருக்கா. அங்க ஏதோ காம்படிஷன் போல, அதுல கலந்துக்கிட்டு அதுல வின் பண்ணி மெடல போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கா. ஹீரோ நம்ம அந்த மெசேஜை பார்த்துட்டு சூப்பர்னு மெசேஜ்ல ரிப்ளை அனுப்புறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த அழகான பொண்ணு கூட வந்து அதே பிரிட்ஜ் மேலே நின்றுட்டு இருக்கான். இன்னைக்கு என்னடா ஸ்பெஷல்னு பார்த்தா நம்ம ஹீரோட 18வது பிறந்த நாளாம். தலையில மறுபடியும் என்னத்தையோ தேய்ச்சிட்டு டவுசரோட அந்த பிரிட்ஜ் மேல ஓடுறான். இது ஏதோ சடங்கு சம்பிரதாயம்னு சொல்றாங்க. அது அந்த ஊருடைய வழக்கமா. தன்னுடைய 17வது வயசுலே சூசைட் பண்ண போறேன் அப்படின்னு தெரிஞ்ச பையன் இப்போ அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் புதுசா வாழ ஆரம்பிச்சிருக்கான். கடைசி சீன்ல நம்ம ஹீரோ அவனுடைய ஃபேமிலியோட சேர்ந்திருக்க ஒரு போட்டோஸை காட்டி இந்த படத்தை அதோட முடிச்சிடறாங்க. நம்ம ஹீரோடைய வாழ்க்கை மாதிரி தான் நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் சரி நமக்கும் சரி வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல பல பிரச்சனை அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படி எல்லாத்தையும் தாண்டி வாழ்ந்து பார்த்தா அந்த வாழ்க்கை தான் சிறப்பா இருக்கும். எல்லாத்தையும் ஒரு போராட்ட மனப்பான்மையோட பார்க்க ஆரம்பிச்சா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வாழ்க்கையை விட இனிமே அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லி எக்காரணத்தை கொண்டு எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை அப்படிங்கிற முயற்சிக்கு மட்டும் போயிட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதுல நம்ம ஹீரோவுக்கு கிடைச்ச அந்த 2வது வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது இல்லையா.